கலவையின் கருணை கடல் ஜெகன் புகழும் ஜெகத்குரு 68வது பீடாதிபதி காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய பெருமைகளை, சிறப்புகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, ஆனந்தங்களை எல்லாம் நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் பெரியவருடைய குரு மகிமை என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, குருவினுடைய பாதார விந்தம் பார்த்தாலே பாவ விமோச்சனம். நம்முடைய துன்பமெல்லாம் உருட்டை கட்டி வைத்தால், நம்முடைய துன்பமெல்லாம் உருட்டை கட்டி உருண்டை கட்டி வைத்தால், குருவினுடைய பாதார விந்தத்தினுடைய துகள் பட்டாலே அது பனித்துளியை போல உருண்டு ஓடும் என்பார்கள். காரணம் அதுதான் குரு. அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள். தெய்வத்திற்கு முந்திய நிலை குருவுக்கு. இந்த குருவினுடைய மேன்மை குறித்து பலமுறை நாம் மகாபெரியவருக்கும் பல சான்றோர்களுக்கும் நடந்த உரையாடல். மகாபெரியவருடைய ஆன்மீக நெறி, எளிமை, அவர் இந்த மக்களை நடத்திய விதம், 100 ஆண்டு காலம் தவபுருஷராய் வாழ்ந்தது, ஒரு 80 ஆண்டு காலம் நடந்தே அத்வைதத்தை பரப்பியது என்று பல்வேறு மகோ உன்னத செய்திகளை பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் மெய்சிலிருக்கக்கூடிய 2 சம்பவங்களை பார்க்க போகின்றோம். முதல் செய்தி, கலவையில் பெரியவா நடந்ததை தன்னுடைய அற்புதமான தொண்டரிடத்தில், ஏகாம்பரம் என்று அவருக்கு பெயர், இது நடந்த இடம் இந்தியாவினுடைய குல்பர்காவில் ஒரு முகாமில் இருக்கார் பெரியவா. ஏகாம்பரத்தை ஒரு பகல் பொழுது 11 மணிக்கு கூப்பிட்டு முகாமில், அதுவும் குல்பர்கா மாதிரி இடங்களில் அமைதி நிலவும். குரு பக்தின்னு தலைப்பை போட்டு நான் சொல்கிறத எழுது. 13 வயதில் பீடாதிபதி, வேதம் தெரியாது, ஆகமம் தெரியாது, எதுவும் தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல கலவையில் கொண்டு 66, 67 மறைவுக்கு பிறகு என்னை ஆச்சாரிய பீடத்திலே அமர்த்தி சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை செய்ய சொல்லி 5 முழன்களையும் அடக்கி என்னை நெறிப்படுத்திய அந்த பீடத்தில் அறிமுக நிகழ்ச்சியை என் கண்ணில் நீர் வந்தது. இவர்தான் உங்களுக்கு உணவு தருவார், இவர்தான் உங்கள் அறையை பராமரிப்பார், இவர்தான் மடத்தினுடைய கணக்கு வழக்குகளை பார்ப்பார் என்று ஒவ்வொருவரையாக அறிமுகப்படுத்தி வந்து கடைசியில் ஒற்றை மனிதராக ஒருவர் நின்றார். இவர்தான் உங்களுடைய வஸ்திரங்களை, வஸ்திரம்னா உடை, துவைத்து சலவை செய்து மடித்து வைத்து பத்திரப்படுத்துவார் என்றார். 66, 67க்கு செய்த அந்த திருக்கரம் உங்களுக்கும் செய்ய காத்திருக்கிறது என்றார். 13 வயது பாலசன்னியாசியாக இருந்த என்னை பார்த்து அந்த மனிதர் கைகூப்பி வணங்கி சொன்னார், ஐயா மன்னிக்க வேண்டும், 66, 67க்கு நான் செய்வது என்னமோ உண்மைதான். 66 அருகிலேயே இருந்து அவருடைய மூச்சுக்காத்தை வாங்கியவன் நான். 67ஓடு அதிகமாக பழக முடியவில்லை. ஒரு வாதத்தில் இயற்கை எழுதிவிட்டார். அவருக்கு செய்த இந்த கரங்கள், இந்த 10 விரல்கள் உங்கள் ஆடையை துவைத்து மடித்து வைக்காது, மன்னித்து கொள்ளுங்கள், என் விழிகளில் என்றைக்கும் அவர்தான் குருவாக இருக்கிறார் என்று உடனடியாக புறப்பட்டு சென்று விட்டார். இதுதான் உண்மையான குரு பக்தி. குறித்துக்கொள். குரு பக்தியின் 2 யார் பெரியவா சொல்ல, ஏகாம்பரம் நோட்டு புஸ்தகத்தை வச்சு எழுதுகிறார் குல்பர்கால. இது நான் சொல்லவில்லை, வானதி பதிப்பகத்திலே ஜெகத்குரு புத்தகத்திலே ஜனகராஜ் என்கின்ற ஒரு எழுத்தாளர் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். உண்மைகளை நாம் தேடி சென்று நாடி சென்று உங்களுக்கு தருகின்றோம். கலவையில் பெரியவர் இருக்கின்ற போது பன்ருட்டியிலிருந்து ஒரு நகரத்தார் எப்பொழுதும் மடத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் அத்தனை பொருட்களையும் தருவார். காமாட்சி பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அனுப்பி வைப்பார். மடத்தின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். ஆனாலும் பெரியவருக்கு மனம் வருத்தம். மடத்தின் மீது மாறா அன்பு கொண்ட இந்த பன்ருட்டி செட்டியார் இவ்வளவையும் வாரி வழங்குகின்றாரே, ஒரு முறை கூட மடத்திற்கு வரவில்லையே, ஏன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தபோது அவருக்கு கடுதாசி போடுங்கள் என்ற பிறகு
பன்ருட்டியாரின் பதிலை பார்த்து வியந்து போனாராம். ஐயா, மன்னிக்க வேண்டும், என்னுடைய உடம்புகளின் நரம்புகளின் நாடுகளில் திசுக்களில் எல்லாம் 66வது பீடாதிபதி புறையோடி போய்விட்டார். என் வாழ்க்கையில் குரு என்றால் அவர்தான் குரு. அப்படிப்பட்ட ஒரு குருவை நினைத்த இந்த இதயத்தில் இன்னொரு குருவை ஏற்றுக்கொள்ள மனம் தவிக்கிறது என்று எழுதியிருந்தாராம். இதுவல்லவோ குரு பக்தின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது சொன்னாராம், இதை ரேடியோவில் கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாராம். குல்பர்காவில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழிக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஏகாம்பரம் தவிச்சுன்னு இருக்கார். இதை போய் எங்கள் ரேடியோவில் கொடுத்து போட சொல்கிறதுன்னு அப்போ போயிட்டார் 1970. ஒரு அந்தி மாலை நேரத்தில் 4 பேர் வராங்க, பெரிய எக்ஸிக்யூட்டிவாக. பெரியவாளை சேவிக்க வந்தோம். என்னன்னு கேட்குறாரு ஏகாம்பரம். அங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்டேஷன் டைரக்டர்ஸ் ரீஜனலில் இங்கே ஒரு செமினார் நடக்குது. பெரியவா இங்கே முகாம்னு கேள்விப்பட்டோம், சேவிச்சுட்டு போகலான்னு வந்தோம். பகலில் நடந்ததை சொல்லி ஏகாம்பரம் இதை டெலிகாஸ்ட் பண்ண முடியுமான்னு ஸ்கிரிப்டை கொடுத்தாராம். கொடுத்த பாக்கியம்னு போனோன்னே டெலிகாஸ்ட் பண்ணாங்களாம். பெரியவர் நினைச்சோன்னு அந்த குரு பக்தி நடந்திருக்கு பாருங்கள். நான் நினைக்கிறேன், ஆதிசங்கரர் மீது எவ்வளவு அளவற்ற பக்தி மகாபெரியவர் வைத்தாரோ அதுபோல மகாபெரியவர் மீது நம்முடைய மரியாதைக்குரிய பிரதோஷ மாமாவும் ஓரிகை மணிமாமாவும் நம்முடைய தேனம்பாக்கத்து சந்திரா அண்ணாவும் இது போன்ற பல மனிதர்களும் வைத்திருந்த பக்தி தான் நம்மையெல்லாம் குருவை நோக்கி செல்கின்றது. நம் இல்லமும் உள்ளமும் சுபிட்சம் பெறுவதற்கு குருவை தொழுவோம், குருமார்கள் வழியில் நடப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.